அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, சிற்றினம் சேராமையின் 10வது குறளை நாம் பார்க்க போகிறோம். அந்த அதிகாரம் முடிய போகுது. சிற்றினம் சேராமை, தீய குணங்கள் இருக்கக்கூடியவர்களோடு நாம் சேர்தல் கூடாது, பழக்க வழக்கம் வச்சுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதனால் நமக்கு தீமை மட்டுமே விளையும், எந்த ஒரு நல்லதும் கிடைக்காது. மாறாக நல்ல மக்களுடைய நட்பினை அல்லது உறுதுணையை நாம் தேடிக்கொண்டோமானால் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். ஏன் இதை இவ்வளவு வலியுறுத்துகிறார்? அதுவும் இந்த அரசியல் என்று சொல்லக்கூடிய பொருட்பால் அந்த தொகுப்பில் கொண்டு வந்து இதை கொடுக்குறார். யாருக்கு கொடுக்குறாரு? அரசியலை நடத்தக்கூடிய ஒரு மன்னனுக்கு கொடுக்குறார். மன்னன் என்பவன் நாட்டின் தலைவன். சரி, அது நமக்கு எப்படிமா வரும்? நாம் என்ன வீட்டின் தலைவன்? நாமளும் சரி, நம்முடைய பிள்ளைகளும் சரி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு தலைவனாகத்தான் இருப்பார்கள். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, அவ்வளோதானே தவிர ஒரு பொறுப்பு மிக்கவனாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு நல்ல அறிவுரை கூறக்கூடியவர்களுடைய இனச்சேர்க்கை மிகவும் முக்கியம். அதாவது துணை, நல்ல விஷயங்களை நமக்கு போதிக்கக்கூடியவர்களின் நட்பு உறவு நமக்கு மிகவும் அவசியமாகிறது. இதையே இந்த 10 குறளிலும் வள்ளுவ பெருந்தகை அதிகமாக வலியுறுத்தி கூறுகிறார். மன்னனாக இருந்தாலும் சரியான சேர்க்கை இல்லை என்றால் அந்த நாடு நாசமாகிவிடும். அதே போல் ஒரு வீட்டு தலைவனாக இருந்தாலும் சரியான சேர்க்கை இல்லாவிட்டால் அவனும் அந்த குடும்பமும் வீணாகிவிடும். ஒரு பிள்ளை என்று எடுத்துக்கொண்டால் அந்த பிள்ளையும் சரியான சேர்க்கையோடைய நட்பு இல்லை என்றால் அவனும் வீணாகி போவான். ஆக இந்த சமுதாயத்தின் ஒட்டுமொத்த இழப்பிற்கு யார் காரணம்? நாம் தேடக்கூடிய நட்பு தான் காரணம். அதனால் சிற்றினம் சேராதே, ஒழுக்கம் இல்லாதவர்களோடு ஒருபோதும் நீ நட்பு உறவாடாதே என்று வலியுறுத்தி கூறுகிறார். அனைத்து மக்களுக்கும் இது பொருந்தும். இந்த 10வது குறளை பார்க்கலாம். நல்லினத்தினூங்கும் துணை இல்லை, நல்லினத்தினூங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல், தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல், நல்லினத்தினூங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். இதனுடைய கருத்து அப்படி பார்க்க போனோம்னாக்கா, நல்ல இனம் உடைய, நல்ல இனம்னா என்ன? நட்பு. நம்ம கூட்டி வச்சுக்கிறோம் இல்லையா, கூட்டாளிகள், அந்த சேர்க்கை நல்லா இருந்தாக்கா அது ஒருவனுக்கு மிகச்சிறந்த துணையாக அமையும். நட்பே என்ன? தப்பு செய்யும்போது இடித்துரைத்தல், தவறுகளை சுட்டி காட்டுதல். அப்படி ஒரு நல்ல நட்பு உனக்கு கிடச்சிச்சின்னு சொன்னால் உனக்கு எந்த விதத்துலேயுமே தீமை நடக்காது. ஏன்னா உனக்கு சுட்டி காட்டுவதற்கு ஒருவன் இருக்கிறான். நீ அவன் சொல்லுவதை கேட்டால் சிறப்பாக அமைவாய். போய் சாக்கடையில் உழ முடியுமா? உழக்கூடாது, உழவும் முடியாது. ஆனால் உழறது நிறையா இருக்கே, என்ன பண்ணுறது? அதனால் என்ன சொல்கிறாரு? நல்ல இனத்தை காட்டிலும் சிறந்த துணை ஒருவனுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அது அவனை சிறப்பானவனாக மட்டுமே ஆக்கும். அதே போல் தீய சகவாசம் கொண்டால் அதைவிட கொடுமையான துன்பம் எதுவுமே கிடையாது. அது துன்பத்தை கொடுத்து தான் ஆகும், கண்டிப்பாக துன்பம் கொடுக்கும். இதை நிறைய பெற்றோர்கள் அனுபவித்திருப்பார்கள். அதாவது இந்த டீனேஜர்ஸ் பிள்ளை என்ன பண்ணும்? நம்ம சொல்கிறத கேட்காது. சேர்வாரோட சேராத, இவனோட சேராதன்னு நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்காது. எங்கேயாவது போய் எதுலையாவது முட்டிக்கிட்டு கடைசியில் செதஞ்சு சின்ன பின்னமாகி வாழ்க்கையில் தோற்பார்கள். அதே போலத்தான் மன்னனும் சேர்க்கை சரியில்லாவிட்டால் அந்த நாட்டை சிறப்பாக ஆள முடியாது என்ற ஆழமான கருத்தை இந்த அரசியல் பகுதியில் நமது வள்ளுவர் இணைத்திருக்கிறார். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? பெரியாரை துணை கோடல்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு? நீ சிற்றினம் சேராதே. அவருடைய அற்புதமான பலமான கருத்துக்களுடைய இந்த குறட்பாக்களின் வழி நாம் நடந்தால் நமது வாழ்வு சிறப்பாக அமையும் என்று கூறி
இந்த அதிகாரத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நாளை அடுத்த அதிகாரத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.